இந்த வீடியோவில் நம்ம ரியாக்டில் என்ன பில்ட் பண்ண போகிறோன்னா ஃபுல் பேஜ் இமேஜ் ஸ்லைடர். ஸோ இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இதான் நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா 5 செகண்ட்ஸ் கழிச்சு செகண்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து தேர்ட் இமேஜ், ஃபோர்த், இதான் நம்மளோட லாஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா திரும்ப ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரியேட் ரியாக்ட் ஆப் டூல் யூஸ் பண்ணி ஃபுல் பேஜ் ஸ்லைடர் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் பேஜ் ஸ்லைடர் ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே app.js கோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து app.css கோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். index.css கோடை வந்து ரிமூவ் பண்ணுறேன். index.css universal selector padding 0, next margin 0, box sizing, border box, font family Arial. Okay, next வந்து app.js ஒரு class component. ஸோ div tagல class name app, ஓகே div tag குள்ள இன்னொரு div tag, the class name slider container குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ என்னோட சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஸ்லைடர்.js ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், ஸோ இந்த div tagல கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் ஸ்லைடர். ஸோ ஸ்லைடர் டிவ்க்குள்ளே ஒரு h1 டேக் ஒன்று கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து ஸ்லைட்ஸ். இப்போ இந்த ஸ்லைடர் காம்பனண்ட்டை வந்து app.js ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே ஸ்லைடர் காம்பனண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் என்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைடருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் வந்து கொடுப்போம். ஸோ இமேஜஸ்க்கு வந்து இமேஜ் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இமேஜ் டேக்கில் வந்து 2 டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஒன்று வந்து சோர்ஸ் ஆட்ரிபியூட்க்கு வந்து பாத் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்னொன்று வந்து ஆல்ட் ஆட்ரிபியூட்டுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இமேஜ் டேட்டாக்கு வந்து என்னோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். slider.data.js. ஸோ இமேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சோர்ஸ் ஃபோல்டரில் வந்து இமேஜஸ் என்ற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ஸ்லைடருக்கு தேவையான இமேஜஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ என்னோடய இமேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே 5 இமேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ என்னோட slider.js ஃபைலில் வந்து ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா. இப்போ ஃபஸ்ட் இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோட slider.js ஃபைலில். ஸோ இம்போர்ட் ஸ்லைட் 1ன்னு வச்சுக்கிறேன். ஃப்ரம். ஸோ என்னோட ஃபஸ்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோட எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது.
ஓகே. ஸோ அந்த இமேஜஸ் என்ற ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குன்னா சோர்ஸ் ஃபோல்டரில் வந்து இருக்குது. ஸோ சோர்ஸ் ஃபோல்டரில் இமேஜஸ் என்ற ஃபோல்டர், அதில் வந்து பார்த்திங்கன்னா slide1.jpg. நெக்ஸ்ட் அதே மாதிரி இம்போர்ட் slide2, செகண்ட் இமேஜுக்கு வந்து slide2 slide2.jpg. அதே மாதிரி தேர்ட் இமேஜ். ஸோ இம்போர்ட் slide3 from slide3.jpg. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த். ஸோ slide4 from images folder slide4.jpg. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிஃப்த் இமேஜ் slide5 from images folder slide5.jpg. ஓகே. இப்போ என்னோட அரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் வந்து சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து ஆல்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன். இப்போ சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து அந்த பாத்து வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ slide1. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து slide1ன்னு கொடுக்குறேன். செகண்ட் எலிமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் slide2, நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ராப்பர்ட்டியில் slide2. தேர்ட் எலிமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட். சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து slide3, நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ராப்பர்ட்டியில் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து slide3. ஃபோர்த் எலிமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து slide4, நெக்ஸ்ட்டு ஆல்டா ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் slide4. ஃபிஃப்த் எலிமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதில் சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து slide5, நெக்ஸ்ட்டு ஆல்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து slide5, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து slide5. ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டேட்டா. எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டாவை வந்து slider.jsல வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் ஸ்லைடர் டேட்டா. இப்போ என்னோட ஸ்லைடர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் ஸ்லைட்ஸ் ஒரு அரே. ஸோ ஈக்குவல் டு நான் இம்போர்ட் பண்ண டேட்டா. ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அரே. ஸோ .map மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உள்ள கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டரில் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோடய லூப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஒரு div டேக் வித் கிளாஸ் நேம் வந்து ஸ்லைடுன்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்லைடுக்குள்ளே ஒரு இமேஜ் டேக். அந்த இமேஜ் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஆட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் சோர்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் ஆட்ரிபியூட். ஸோ ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் ஆல்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்லைட் டிவ்க்கு வந்து கீ வந்து கொடுக்குறேன். ஸோ கீ வந்து இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த மேப் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்லைடருக்குள்ளே வந்து அந்த ஸ்லைட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 5 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 5 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் என்னென்னா இமேஜை வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ app.jsல வந்து app.css மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். /app.css. ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் கண்டெய்னர். ஸோ app.css ஃபைலில் .slider கண்டெய்னர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட், நெக்ஸ்ட் லெஃப்ட் 0, டாப் 0, வித் வந்து கொடுக்குறேன். வித் வந்து ஒரு 100%, ஹைட்டு வந்து 100 ஹைட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னோடய காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். slider.css.
ஸோ இந்த slider.css வந்து slider.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import /slider.css. ஸோ இப்போ வந்து கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர். ஸோ slider.css கிளாஸ் நேம் ஸ்லைடர். இதில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜஸ் வந்து ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் வந்து கொடுக்குறேன். ஹைட் வந்து 100%. நெக்ஸ்ட் அந்த ஸ்லைடு. ஸோ ஸ்லைடு வந்து வித் வந்து கொடுக்குறேன். வித் 100%. நெக்ஸ்ட் ஹைட் வந்து 100%. ஃபைனலாக இமேஜ். ஸோ இமேஜ்க்கு வந்து சேம் வித் வந்து 100%. நெக்ஸ்ட் ஹைட் வந்து 100%. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இமேஜஸ் வந்து அட் ஏ டைமில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஸ்லைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 100% வந்து கொடுத்துருக்கேன். வித்து வந்து நான் ப்ரொவைட் பண்ணல. ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா அந்த டேட்டா வந்து பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ slider.jsல வந்து என்னோடய ஸ்லைடர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஸ்டைல் ஆப்ஜெக்டில் வித் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ஸோ வித்து வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் $. நான் இம்போர்ட் பண்ண டேட்டா. ஸோ data.length. லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகே, ஸோ ஸ்லைடர் data.js. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ நான் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ அந்த 5ஐ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 500. ஸோ வித் வந்து 500%. ஸோ இந்த வித் ஆப்ஜெக்ட் வந்து என்னோடய இன்லைன் ஸ்டைலில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டைல் attribute ஈக்குவல் டு கர்லி பிரேசஸில் வித். ஸோ வித் இங்கே ஸ்டைல் வந்து கொடுக்கணும். ஸ்டைல் ஆப்ஜெக்ட். வித் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா 500%. நெக்ஸ்ட் அந்த ஓவர்ஃப்ளோவில் வந்து இடன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர்ஃப்ளோ எக்ஸீட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டேக்கில் ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜை வந்து எப்படி மூவ் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ app.jsல வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே சூப்பர் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ என்னோடய ஸ்டேட் ஆப்ஜெக்ட் உள்ள கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட்டு காம்பனண்ட் டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டர் ஆனதுக்கப்புறமா இந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே this.timer ஈக்குவல் டு செட் இன்டர்வல். ஸோ ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனில் ஸோ என்னோடய ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே this.move slide என்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5000 milliseconds வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட் ரெண்டர் ஆனதுக்கப்புறமா இந்த காம்பனண்ட் டிட் மவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கும் இந்த மூவ் ஸ்லைட் என்ற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவ் ஸ்லைட் என்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்.
ஒரு 5 செகண்ட்ஸ்க்கும் இந்த மூவ் ஸ்லைட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் கனெக்ட் இண்டெக்ஸ் வேல்யூவும், ஸோ இதில் வந்து நான் ReactJSல வந்து என்னோடய டேட்டா வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஸ்லைடர் டேட்டா. ஸோ என்னோட கண்டிஷனில் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவும் நான் இம்போர்ட் பண்ண டேட்டா டாட் லென்த் -1 வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 0. அப்படி இல்லைனா எல்ஸ். ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட் கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூவோட ஒரு வேல்யூ வந்து நான் கூட்டிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் என்னோடய ஸ்லைடர் காம்பனண்ட்டுக்கு வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து slider.js ஃபைல். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் app.jsலேருந்து. ஸோ அந்த கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லைடரை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்டைல் ஆப்ஜெக்ட்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடர் வந்து நான் ஹரிசாண்டலில் லெஃப்டில் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ $$ props டாட் கரண்ட் இண்டெக்ஸ் மல்டிப்ளை 100 டிவைடட் பை நான் இம்போர்ட் பண்ண டேட்டா டாட் லென்த் %. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஓகே. ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் மைனஸ் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ 0 இன்ட்டு 100 டிவைடட் பை டேட்டா டாட் லென்த் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5. அப்போது 100 டிவைடட் பை 5 வந்து பார்த்திங்கன்னா 20. 0 இன்ட்டு 20 0%. அப்போனா நமக்கு அந்த ஸ்லைடர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பொசிஷனில் தான் இருக்கும். பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணாது. ஓகே. ஸோ நமக்கு வந்து ஸ்லைடர் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ 5 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து செகண்ட் ஸ்லைடு வந்து செகண்ட் இமேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தேர்ட் இமேஜ். இப்போ லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு கொடுக்குறேன். அப்போ நமக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஒய் பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட் ஒய் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரில் index.html அண்ட் style.css ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ index.html ஃபைலில் HTML டேக், நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு என்னோடய CSS ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் டேக் style.css. நெக்ஸ்ட் என்னோடய பாடி டேக்குள்ளே ஒரு டிவ் டேக், பாடி டேக்குள்ளே ஒரு டிவ் டேக் கிளாஸ். ஸோ கிளாஸ் நேம் வந்து ஸ்லைடர். நெக்ஸ்ட் என்னோட style.css, யூனிவர்சல் செலக்டர் பேடிங் வந்து 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மார்ஜின் 0,
பார்டர் பாக்ஸ். ஸோ பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடர். ஸோ ஸ்லைடருக்கு வந்து நான் வித் வந்து கொடுக்குறேன். வித் வந்து 100%. வித் வந்து 100%. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து ஒரு 50 வியூ ஹைட். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரிப்சன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிவ் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த டிவ் எலமெண்ட்டோட வித் வந்து பார்த்திங்கன்னா 100%. நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 வியூ ஹைட். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரிம்சன். இப்போ இந்த ஸ்லைடர் எலமெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ட்ரான்ஸ்லேட் எக்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் ஸோ -0% வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சேஞ்சும் ஆகலை. பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலை. கரண்ட் பொசிஷனில் தான் இருக்குது நம்மளோட ஸ்லைடர் எலமெண்ட். இதே வந்து -20% வந்து கொடுக்குறேன். ஸோ -20%னா அந்த ஸ்லைடர் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டலில் லெஃப்ட்டில் வந்து 20% வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகே, இதே வந்து நான் 40% வந்து கொடுக்குறேன். இப்போ நமக்கு 40% வந்து அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகிருக்கு. இப்போ நான் 100% வந்து கொடுக்குறேன். மொத்த எலமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஏன்னா 100%. ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா 100%. ஸோ அந்த எலமெண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ இதே வந்து 95% வந்து கொடுக்குறேன். ஸோ ரிமைனிங் 5% வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா 100%. ஓகே, ஸோ 100%-ஐ 20-20-20 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்லைட்ஸ் வந்து வரும். ஸோ 20% 20% 20%-ஆக ஒரு 5 ஸ்லைஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வித் வந்து பார்த்திங்கன்னா 100%. ஸோ அந்த 100%-ல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 20-20-ஆ. ஓகே, ஸோ 20% 20% 20-20-20. ஸோ டோட்டலாக 520% இருக்கும். ஸோ 5 ஸ்லைட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் வித் வந்து பார்த்திங்கன்னா 100%. ஓகே, ஸோ இப்போ அந்த 20%-ஐ வந்து ஒரு இமேஜாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 20%-ல் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அப்படின்னா டோட்டல் வித்து வந்து பார்த்திங்கன்னா 100%. அப்படின்னா இந்த டிவ் எலமெண்ட்டில் வந்து 5 இமேஜஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 20% வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ். அப்போனா உங்கள் முன்னாடி வந்து 5 இமேஜ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் -0%னா நமக்கு கரண்ட் பொசிஷனில் தான் இருக்கும். பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. இதே வந்து நான் 20% வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த டிவ் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் 20% வந்து மூவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து இருக்கும். சாரி, 80% வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த டிவ் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 80%-ல் வந்து இருக்கும். அப்படின்னா உங்கள் முன்னாடி வந்து 4 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி வந்து 4 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அது லெஃப்ட்டில் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து 40% வந்து கொடுக்குறேன். அப்படின்னா 2 இமேஜ் வந்து மூவ் ஆயிரும். நீங்கள் பார்க்கும்போது 3 இமேஜ் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கும்போது 60% வந்து இருக்கும். அதில் வந்து 3 இமேஜஸ் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். இதே வந்து நான் 80% வந்து கொடுக்குறேன். அப்போனா லாஸ்ட் இமேஜ் வந்து இப்போ ஃபைனலாக லாஸ்ட் இமேஜ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரிமைனிங் 4 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதே வந்து 100% வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாகவே நமக்கு லெஃப்ட்டில் மூவ் ஆகிருக்கும். ஸோ இதே வந்து நான் ப்ளஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து 20% வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து ரைட்டில் வந்து மூவ் ஆகும். இப்போ 40 கொடுக்குறேன் ரைட்டில். ஓகே, ஸோ இதே வந்து ஒய்னா வேர்ட்டிக்கலாக நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ வேர்ட்டிக்கலாக 40%னா ஸோ இப்போ வந்து அந்த டிவ் எலமெண்ட்டை வந்து டவுனில் வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து
ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50 வியூ ஹைட். ஓகே, ஸோ -50 வியூ ஹைட் நான் கொடுக்குறேன் வெர்டிக்கலாக. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிவ் எலமெண்ட் வந்து அப்பில் மூவ் ஆகும். ஸோ உங்களால் பார்க்க முடியாது. இதே நான் வந்து ப்ளஸில் கொடுக்குறேன், இப்போ டவுனில் இருக்கும். ஸோ கரண்ட் பொசிஷனில் அந்த 50 வியூ ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா டவுனில் மூவ் ஆகிருக்கு. ஓகே ஓகே இப்போ நான் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் சொன்னதை வச்சு ரிலேட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ ReactJS என்னோட ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக 0னா ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே ப்ராப் ஸ்டார்ட் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ 0 × 100 / 5 அப்படின்னா உங்களுக்கு 20. ஸோ 0 × 20 0%. ஸோ நமக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, இதே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த மூவ் ஸ்லைட் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து எல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 0 + 1 1. இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ இங்கே வந்து மைனஸ் ப்ராப் ஸ்டார்ட் கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ 100 / 5 20. அப்படின்னா உங்களுக்கு -20% வந்து வரும். அப்போ உங்களோட ஸ்லைடர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் 20% வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கும். இதில் வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னா 500%. ஸோ ஒரு 100%ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ 500 வித்து வந்து பார்த்திங்கன்னா 500%. ஸோ 500%னா உங்களுக்கு வந்து 5 இமேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 100%ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து இருக்குது. அப்படின்னா கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட வித் வந்து பார்த்திங்கன்னா 100%. ஸோ உங்களால் ஒரு ஃபஸ்ட் இமேஜை வந்து ஃபுல் இமேஜாக உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ இதே வந்து நெக்ஸ்ட் அந்த மூவ் ஸ்லைடு என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வந்து கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ 1னா -20%. அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ -20%னா ஒரு 100%ல் இருக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ ரிமைனிங் 400% வந்து இருக்கும். அதில் செகண்ட் இமேஜ் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஸோ எப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து 0ன்னு கொண்டு வரேன். அப்படின்னா 0னா நம்மளோட ஸ்லைடர் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து வியூ ஆகும். ஓகே, ஸோ அந்த ஓவர்ஃப்ளோவை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லைடர் கண்டெய்னரில் ஓவர்ஃப்ளோ எக்ஸ் இன்டன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சம் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ slider.css, ஸோ நம்மளோட ஸ்லைடரில் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு 0.7 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, 0.8. ஸோ இப்போ வந்து தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ், ஃபிஃப்த் இமேஜ். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைடருக்கு முன்னாடியே சம் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஒரு டிவ் டேக் ஒன்று போடுறேன். கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து இன்ட்ரோ. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோ டிவ்க்குள்ளே ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அந்த காம்பனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னோடய காம்பனண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் intro.js.
ஸோ intro.jsல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், ரிட்டனில் வந்து ஒரு h1 டேக், உள்ள வந்து ஃபுல் பேஜ், நெக்ஸ்ட்டு பிஆர் டேக், நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேன் டேக், ஸ்லைடர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், intro.css. ஸோ இந்த சிஎஸ்எஸ் மாடியூலை வந்து intro.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் intro.css. ஓகே, நெக்ஸ்ட் வந்து intro.css. இதில் வந்து h1 டேக், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 80 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், நெக்ஸ்ட்டு லைன் ஹைட் 1.1. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேன் டேக், டெக்ஸ்ட் கலர் RGB 175, 41, 0. Next at media and only screen, at media only screen, and maximum width. So maximum width வந்து 768 பிக்சலாக இருக்கும்போது h1 டேக்கோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோ காம்பனண்ட்டை வந்து என்னோட app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து app.css ஃபைல், இன்ட்ரோ, ஹைட் வந்து ஒரு 100 வியூ ஹைட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் gradient to bottom right. Next RGBA 0,0,0,0.8, 60%. Next RGBA 0,0,0,0.95. ஓகே, இங்கே வந்து ஸ்டாக் ஆர்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ z index -1. ஓகே, இங்கே வந்து 0,0,0,0.8. ஓகே, நெக்ஸ்ட் intro.js. ஓகே, இங்கே வந்து ஸ்பேன் டேக் வந்து கொடுக்கணும். ஸோ ஸ்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த h1 டேக்குக்கு வந்து டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். அதே மாதிரி ஸ்பேன் எலிமெண்ட் டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். இங்கே ஒரு டாட் ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து app.css
இங்கே பேக்ரவுண்ட் வந்து 0.6 கொடுக்குறேன். இங்கே வந்து 0.75. ஓகே ஓகே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் பேஜ் இமேஜ் ஸ்லைடர் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட சோர்ஸ் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்.